தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, இந்த ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 8வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி, இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு என்னவென்றால், ஜோதிடம் என்பது பலன் சொல்வதா வழிகாட்டுவதா? ஜோதிடம் என்பது பலாபலன்களை சொல்லிவிடுவதா அல்லது அந்த பலாபலன்களை கூறி வழிகாட்டுவதா? சொல்லுங்க. ஒரு ஜோதிடத்தில், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்களை இப்படித்தான் நடக்கும் என்று உறுதியாக கூறுவதா, இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறி அதிலிருந்து விடுபடுவதற்கு வழிகாட்டுவதா? வழிகாட்டுவதானுங்க. அப்போ இது நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதிடம் பொய், ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நடப்பதில்லை என்ற ஒரு கூற்று மக்களிடையே அதிகமாக பரவி கிடக்கிறது. உண்மையா இல்லைங்களா? சொல்றாங்க இல்லையா, நான் அந்த ஜோதிடர்கிட்ட போனோம், இந்த ஜோதிடர்கிட்ட போனேன், எல்லாரும் பலன் சொல்றாங்க, இப்ப நடக்கும் அப்ப நடக்குன்னு பலன் சொல்றாங்களோ தவிர எனக்கு பலனே நடக்கிறது இல்லை என்று சொல்பவர்கள் ஏராளமான நபர்கள். உண்மையா இல்லைங்களா? இப்போ இதில் நிறைய ட்ரெண்டுங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகியல் நிகழ்வுகளை யாரும் கணிப்பதில்லை, உலகியல் ஜோதிடத்தை சரியா யாரும் கணிச்சு கூறுறதில்லை. இப்போ மழை வந்துச்சு, ஏன் வந்துச்சு, இதெல்லாம் எதுவும் சொல்றதில்லை அப்படிங்கிறாங்க. பொதுவா இந்த இயற்கை நிகழ்வுகளை தீர்மானிக்கின்ற சக்தி தனி மனிதனுக்கு கிடையாது. என்னங்க, இயற்கை நிகழ்வுகளை தீர்மானிக்கின்ற சக்தி தனி மனிதனுக்கு கிடையாது. என்னுடைய குருநாதரிடம் பாடம் படிச்சப்போ ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் எனக்கு தெரிஞ்சு இருக்காங்களான்னு தெரியல, எனக்கு தெரிந்து 55 வருடம் அனுபவம் மிக்கவர் என்னுடைய குருநாதர் என்பதை சொல்லிக்கொள்வதில் மிகப்பெரிய ஒரு பெருமையை நான் அடைகின்றேன். 55 வருடம் அனுபவம் மிக்கவர். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆத்மா நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்காக ஒரு சிறு ஒரு கைதட்டல் அவருக்காக நீங்கள் கேட்டுக்கோங்க. குரு இல்லாமல் எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட என்னுடைய குருநாதர் சொன்ன விஷயம் அதுதான். ஐயா, நீங்கள் இந்த மாதிரி இயற்கை நிகழ்வுகளை எல்லாம் ஜோதிடர்கள் கணிக்க தவறிடுறாங்க, யாருமே சொல்றதில்லை அப்படிங்கிற விஷயம் மக்களிடையே பரவலாக இருக்குங்க. அப்போ நான் இந்த கேள்வியை அவரிடம் முன்வைத்த போது ஒரு விஷயம் சொன்னாருங்க. 12 ராசி கட்டம் இருக்குதுல்ல, கட்டத்தில் 12 ராசியில் எத்தனை கட்டம் இருக்குதுங்க? 12 கட்டம் இருக்கு. 13வது கட்டம் ஒரு கட்டம் இருக்குது, உனக்கு தெரியுமான்னு கேட்டாருங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ராசி கட்டத்தை வரைஞ்சிங்கன்னா 12 கட்டம் வந்துடும் இல்லைங்களா? அதுல சென்ட்ரல் ஒரு கட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த ஆகாய தத்துவத்தினுடைய இறைவனுடைய கட்டம். எதுங்க? இறைவனுடைய கட்டம். இந்த இறைவன் இந்த உலகத்தில் இருக்கின்ற இயற்கை நிகழ்வுகளை எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவன் இறைவன். ஜோதிடர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கடமை என்னன்னா, இந்த 12 கட்டத்தை ஆய்வு செய்து, அதான் உங்களால் முடிந்த அளவு ஆய்வு செய்து மக்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவதுதான். ஒரு கிரகத்தை படிப்பதற்கே 4 லட்சம் வருடங்கள் வேணுமா? நாம ஜோதிடர்களை ஏமாத்துறோம். ஒரு கிரகத்தை படிப்பதற்கே, ஒரு கிரகத்தை முழுமையாக படிப்பதற்கே 4 லட்சம் வருடங்கள் தேவைப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம எத்தனை கிரகத்தை படிக்கிறோம்? இருக்கிறதே 9 கிரகம், 12 ராசி கட்டம், 27 நட்சத்திரம். இதுதானுங்க. அப்ப நமக்கு எவ்வளவு வேணும்? அப்ப ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல். அந்த கடலினுடைய ஓரத்தில் அந்த நதி, அந்த ஓரக்கரையில் பார்த்தீங்களா, அதுல ஏதோ நம்ம நீந்திக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். கடல்ல எல்லாம் யாரும் போய் முழுசா முத்தெடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரிங்க, ஜோதிடம் என்பது வழிகாட்டுதல். அனுபவ ரீதியாக நமக்கு கிடைக்கின்ற விஷயங்களை வைத்து வழிகாட்டுவது தான் ஜோதிடம். ஜோதிடம் ப்ரெடிக்ஷன் தான் அப்படின்னா அது உண்மையை நீங்க நம்புறீங்களா? ஜோதிடம் ப்ரெடிக்ஷன் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா, ப்ரெடிக்ஷன் சார், இந்த வருஷம் இவர் தான் பிரதமர் ஆவார், இந்த வருஷம் இவர் தான் முதலமைச்சர், இந்த ஏரியாவுக்கு இவர் தான் எம்எல்ஏ, இவர் தான் கவுன்சிலர்னு சொல்லிட்டோம்னா
உலகத்தில் இருக்கின்ற இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் மூளை முடுக்கில் இருக்கின்ற எல்லா நபர்களும் இந்த ஜோதிடத்தை கூஞ்சிருப்பாங்க இல்லையா? உண்மையா இல்லைங்களா? இப்போ ஒரு ஜோதிடர் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டாரு, அவர் சொல்ற ப்ரெடிக்ஷன் 100% கரெக்டா இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எங்க போய் குவிவாங்க? அந்த ஜோதிடத்தை தான் குவிவாங்க. எப்பேற்பட்ட ஜோதிடராக இருந்தாலும், இந்த உலகில் நிகழ்வுகளை கணித்த ஜோதிடராகட்டும், எப்பேற்பட்ட ஜோதிடராக இருந்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர் சொல்லக்கூடிய கணிப்பு தவறிவிடும். உண்மையா இல்லைங்களா? அப்போ ஜோதிடம் என்பது வழிகாட்டுவதால், இதற்கு நான் ஆணித்தரமா நான் சவால் விட்டே சொல்லுவேன், ஜோதிடம் என்பது வழிகாட்டுதல்தான் என்பதற்கு நிறைய உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். பார்க்கலாங்களா? உதாரணங்களை பார்க்கலாங்களா? மேடம் பேசினாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதுலேருந்து எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு கல்யாணமே நடக்காது, திருமணமே நடைபெறுவது கடினம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி தானே திருமணத்தை கொடுக்குறவர். சொல்லுங்க, 7ஆம் அதிபதி தானே திருமணத்தை கொடுக்குறவர். அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்களே? இல்லை. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சு போயிட்டார். எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 12ல் மறைந்து விட்டார். அப்போ சொல்லிடலாமா உங்களுக்கு கல்யாணம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? சொல்லுங்க. ப்ரெடிக்ஷன் 7ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சிட்டார், கெட்டு போயிட்டார். 7ஆம் அதிபதி 12ல் போயிட்டார், சுக்கிரன் கெட்டு போயிட்டார், உங்களுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட முடியுமா? அப்படி சொன்னா அது ப்ரெடிக்ஷன். நம்முடைய வேலை என்னங்க? வழிகாட்டணும். அப்ப 7 குடைவன் 12ல் இருந்தா அவங்களுக்கு என்ன செஞ்சா கல்யாணம் நடக்கும்? 2 பேர் நல்லா யோசிச்சுக்கோங்க. 2 விஷயம் சொல்றேங்க. இது இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களுடைய முன்ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்தே இல்லைங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரே நேரத்தில் 2 குழந்தை பிறக்கிறது. எப்படிங்க? ஒரே நேரத்தில் 2 குழந்தை பிறக்கிறது. 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் பிறந்திருக்காங்க. ஒருத்தருக்கு கல்யாணம் இல்லை, 7 குடைவன் 12ல். ஒருத்தருக்கு கல்யாணம் இல்லை, ஒருத்தருக்கு கல்யாணம் நடந்துருச்சு. எப்படி சார் கேட்குறாங்க இல்லையா? ரஜினிகாந்த் பிறந்த நேரத்தில் நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கு. ஏன் அவங்க எல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆனி கேட்குறாங்க. அந்த மாதிரி இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, முன்னோர்கள் செய்த புண்ணியம் அல்லது நீங்கள் முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் தான் உங்களுக்கு பலனாக கிடைக்கும் என்பது உண்மை. இப்போ நான் அந்த ப்ரெடிக்ஷனையே சொல்றேங்க. 7 குடைவன் 12 இருக்கிறார், ஒருத்தர் கல்யாணம் நடந்துருச்சு, ஒரு கல்யாணம் நடக்கல. ஏன்? 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும், ஒருத்தருக்கு நடந்திருக்காது, ஒருத்தருக்கு நடந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு நடந்திருக்கும். என்ன காரணமா இருக்கும்னா, 12ஆம் இடம்னா என்னங்க? நல்ல விஷயங்கள், வெளிநாடு. 12ஆம் இடம்னா வெளிநாடு. அப்ப 7 குடைவன் 12ல் ஒருத்தருக்கு இருக்கும், அந்த கல்யாணமானவர் வெளிநாடு போயிட்டு வந்திருப்பாரு, கல்யாணம் நடந்திருக்கும். உண்மைதான் சார், கிளப் பண்ணுங்க. இது சத்தியம், இது சத்தியம். அவருக்கு அந்த கர்மா 3 வருஷத்துக்குள்ள நடக்கும், அதிகபட்சம் 1 வருஷத்துக்குள்ள நடந்துடும். அதிகபட்சம் 1 வருஷத்துக்கு நடந்துடும். அப்போ ஒரு பாவக அதிபதி போய் எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகத்தை இயக்கினால் நம்முடைய எந்த பாவமோ அந்த பாவம் இயங்கும். சரி சார், ஒரு சில பேர் அப்படி நடந்திருக்கும். 12ஆம் இடம் அப்படின்னா என்னங்க? ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் பெட் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டல் பெட் போட்டிருப்பாங்க இல்லையா, அது 12ஆம் இடம். 7ஆம் அதிபதி 12ல் இருக்கிறவங்க ஃப்ளைட் டிராவல் போயிட்டு வர்றது ஒரு பரிகாரம் அப்படின்னா, அவங்க தேடுற பொண்ணு 12ஆம் இடம்னு ஹாஸ்பிட்டல்ல அந்த பெட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அட்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா பர்சன், அங்கே நர்ஸாக வேலை பார்ப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணத்தை என்ன சீக்கிரம் கிடைச்சு. உண்மை. அப்ப அந்த மாதிரி பொண்ணை தேடணும். அப்ப நம்ம அந்த 12ஆம் பாவகத்தில் இருக்கின்ற விஷயங்களை இயக்கினால் மட்டும்தான் என்ன ஆகுங்க? அந்த பாவகம் இயங்கும். புரியுதுங்களா? அப்ப ஜோதிடம்ங்கிறது ப்ரெடிக்ஷனா வழிகாட்டுறதுங்களா? வழிகாட்டுதல் தான் ஜோதிடம். ப்ரெடிக்ஷன் கிடையவே கிடையாதுங்க, வழிகாட்டுதல். ப்ரெடிக்ஷன் பலன் சொல்லலாம். 2 பேர் வராங்க, 2 பேருக்குமே கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒரு ஜோதிடர் அவருக்கு நடந்த நிகழ்வுகளை மையமாக வைத்துத்தான் ஒரு பலனை தீர்மானிக்க முடியும். உண்மை இல்லைங்களா?
அப்போ ஒரு பலன். அப்போ அவர் வெளிநாடு போனவருக்கு என்ன பலன்? ஏன் ஒருத்தர் கல்யாணம் நடக்காம இருக்காரு, ஒருத்தர் வெளிநாடு போனார், ஏன் வெளிநாடு போகலன்னா முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணியம் கல்யாணமானவருக்கு ஜாஸ்தியா இருக்கு. உண்மைதானுங்க? சரிங்க. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்றேங்க, இது கொஞ்சம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். நாம ப்ரெடிக்ஷன் சொல்றோம். ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதி 8ல் இருக்கிறார். 4ஆம் அதிபதி 8ல் இருக்கார். 4ஆம் இடம்னா என்னங்க? இடம், வீடு, வண்டி, வாகனம். இப்ப 4ஆம் அதிபதி 8ல் இருக்கிறாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ 4ஆம் அதிபதி 8ல் இருக்குது, அப்ப வீடோ இடமோ வாங்கினா நஷ்டமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? 4ஆம் அதிபதி 8ல் இருந்தா வீடோ இடமோ வாங்கினா உங்களுக்கு என்ன சொல்லுவோம்? நஷ்டமாகும், கஷ்டமாகும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4ஆம் அதிபதி 8ல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, செக் பண்ணி பாருங்க. 4ஆம் அதிபதி 8ல் இருக்கு, ஜோதிடத்துக்குரிய ஜாதகத்தை பார்ப்பீங்க, உனக்கு வீடு கட்டுற யோகமே கிடையாது. என்ன சொல்லுவாங்க? 4ஆம் அதிபதி 8ல் இருக்கு, வீடு கட்ட முடியாது, கட்டினாலும் பிரச்சனைக்குள்ளாகும்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா செக் பண்ணி பாருங்க. சம்பவங்களை வரையறை செய்ய வேண்டும். 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது 8ஆம் இடம்னா என்னங்க? விபத்துன்னு வருமா? நான் சில சம்பவங்களை சொல்றேன். அந்த ஜாதகர் பாருங்க, வண்டியில போயிருப்பாரு, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், ஒரு பெரிய கண்டத்துல போய் மாட்டிக்கிட்டு அந்த கண்டத்தை சந்திச்சதுக்கு அப்புறம் வீட்டை கட்டியிருப்பார். கட்டியிருப்பாருங்க. ஒரு மிகப்பெரிய கண்டத்தை சந்தித்த பின்பு, அதாவது உயிர் போற கண்டத்தை சந்தித்த பின்பு, அதுவரை அவருக்கு வீடு அமையாம இருந்தது. அந்த கண்டத்திற்கு பிறகு அந்த வீட்டை கட்டியிருப்பார். இது மட்டும் தானா அப்படின்னு சொன்னா, சார் எனக்கு 4ஆம் அதிபதி 8ல் சார், எனக்கு வீடே அமைய மாட்டேங்குது. என்ன மாட்டேங்குதுங்க? வீடே அமையவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த 8ஆம் பாவகத்தை இயக்குனா வீடு அமையுமா அமையாதான்? அதுக்காக போய் ஆக்சிடென்ட் ஆக முடியும்? அது இயற்கையாக நடக்கின்ற சம்பவங்களை வைத்து சில விஷயங்களை நிர்ணயம் பண்ணிடலாம். 8ல் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்ணனா அந்த பாவகத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்னா, 8ஆம் இடம்னா என்னங்க? பொதுவாகவே ஆயுள் காப்பீடு இல்லைங்களா? ஆயுள் காப்பீடா இல்லைங்களா? 4ஆம் அதிபதி 8ஆம் இடங்கிறதா மனிதனுடைய ஆயுள் காப்பீடு. அப்ப அந்த மனிதன் என்ன பண்ணணுங்க? ஃபர்ஸ்ட் அவர் பேர்ல வீடு அமையணும்னா அவர் பேர்ல ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று போட்டு வைக்கணும். வைக்கணுமா வேண்டாங்களா? வேணும். சரிங்க. நான் இன்னொரு சில சம்பவங்களை சொல்றேங்க. ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இது நிறைய பேருக்கு அனுபவத்துல நடந்த விஷயம். ஒரு லக்கணம் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஏதாவது ஒரு லக்கணம் எடுத்துக்குவோம். எந்த லக்கணம் எடுத்துக்கலாம்? விருச்சிக லக்கணம் எடுத்துக்கலாமா? சரி, அவங்களே ஆசைப்பட்டாங்க. விருச்சிக லக்கணம். ஒரு மனிதனுடைய செயல் அப்படிங்கிறது எங்க சார் ஆரம்பிக்குது? ஒரு மனிதன் ஒரு மனிதன் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? ஒரு மனிதனுடைய இயக்கம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? லக்கண புள்ளி. அதாவது லக்கண புள்ளி நின்ற நட்சத்திர அதிபதியை வைத்து தீர்மானம் செய்யப்படுகிறது. இன்னொன்று லக்னாதிபதி. இன்னொன்று யாருங்க? நம்முடைய அந்த லக்கணத்துடைய அதிபதி. ஒருத்தர் சொன்னாங்க விருச்சிக லக்கணம் எடுத்துக்கிட்டோம். அப்ப விருச்சிக லக்கணத்துடைய அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இப்ப செவ்வாய் பகவான் எங்க நீசம்? கடகத்துல நீசம். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நவகிரகங்கள்ல செவ்வாய் பகவான் ஒருவனுக்கு மட்டும்தான் நீசம் அடைந்த உடனேயே நீசபங்கமாகக்கூடிய தன்மை உண்டு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நவகிரகங்கள்ல நீசம் அடைந்த உடனேயே நீசபங்கம் அடையக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு உண்டு என்றால் அது செவ்வாய் பகவானுக்கு மட்டுமே உண்டு. ஏன்? நீசபங்க ஜோதிட விதிகள்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நீசன் நின்ற ராசிநாதன் சந்திர கேந்திரத்தில் இருந்தால் அந்த கிரகம் நீசபங்கம் ஆகிவிடும் இல்லையா? இப்போ நீச கிரகம் நின்ற ராசிநாதன் சந்திர கேந்திரத்தில் இருக்கணும். அப்ப செவ்வாய் இருக்கிற நீசம்னா அதனுடைய வீட்டுடைய அதிபதி யாருங்க? அப்ப சந்திரன் எங்க இருந்தாலும் அந்த லக்கணம் அந்த சந்திரனுடைய 1ஆம் இடமா தானே வைக்கணும். அப்ப என்ன சொல்றாங்க? நீசன் என்ற வீட்டு அதிபதி 1, 4, 7, 10 இருக்க வேண்டும் சந்திரனுக்குன்னு சொல்றோம். அப்ப அந்த வீடே சந்திரனுடைய வீடு தான். அப்ப சந்திரன் எங்க இருந்தாலும் அது எத்தனாம் வீடா வைக்கணும்? 1ஆம் வீடா தான் வைக்கணும். அது சந்திரனுக்கு கேந்திரம் தான். அதனாலதான் செவ்வாய் பகவான் ஒருவருக்கு தான் நீசம் அடைந்த உடனேயே நீச பங்கம் அடையக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா வேற வழி இல்லை. நீங்க ஒரு விஷயம் கேளுங்க, செவ்வாய் பகவானுக்கு ஏன் கடகத்துல நீசத்தை வச்சாங்க தெரியுங்களா? காலபுருஷனுடைய வீடு எதுங்க? மேஷம். மேஷத்துக்கு 4வது வீடு எதுங்க? கடகம். 4ஆம் வீட்டுல என்னென்ன காரகத்துவம் சொல்லுவீங்க? உதாரணமா சொல்றேன்,
இடம், வீடு, வண்டி, வாகனத்தை சொல்லுவீங்க. லக்னங்கிறதான காலபுருஷனுடைய செயல்பாடு எங்கே வருதுங்க? ஒவ்வொருத்தருக்கும் மேஷத்துல தான் வருது. அப்போ மேஷம் தான் செயல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேஷம் தான் செயல். அப்போ ஒரு மனிதன் செய்யறான், ஒரு வேலையை செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், 4ஆம் இடத்துல கொண்டு போய் செவ்வாய் தான் செயல். அப்போ 4ஆம் இடத்துல நீசம், 4ஆம் இடம்னா இடம், வீடு, வண்டி, வாகனம் இல்லையா? இப்போ லக்னம்ங்கிறது செவ்வாயா, ரொம்ப வேகமாக வண்டி வாகனத்தில் போனீங்கன்னா 4ஆம் இடத்துல போனவன் என்ன ஆகும்? வண்டி வாகனம், 4ஆம் இடம் வண்டி வாகனம் தானே. காலபுருஷனுடைய மேஷத்துடைய அதிபதி செவ்வாய் எங்க நீசம்? காலபுருஷனுக்கு 4ல நீசம். செவ்வாய்ங்கிறது இயக்கம், வேகமா போறீங்க, வண்டி வாகனத்தில் வேகமா போனீங்கன்னா என்ன ஆயிடும்? ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்ப அந்த இடத்துல நிதானமாக செல்ல வேண்டும். அப்ப என்ன சொல்றாங்க? செவ்வாய்க்கு ஏன் நீசத்தை கொடுத்தார்கள் என்றால், அந்த 4ஆம் இடத்தில் நீசம் என்பது ஒரு சும்மா ஏதோ விஷயத்துக்காக கொடுக்கலைங்க, மெதுவாக நின்று செல் என்பதற்காகத்தான் அதை கொடுத்துட்டு பாருங்க. நீசபங்கத்தை கொடுத்துட்டாங்க. வண்டி செயலாக்கம் போகும்போது நம்ம செயலை நிறுத்திட்டுனா சரியா போயிடுமா? மறுபடியும் என்ன பண்ணணுங்க? மறுபடியும் செயல் செய்யணும், ஒரு வேலையை செய்யணும். அதற்காகத்தான் செவ்வாய் என்ன பண்ணாங்க? நீசம் கொடுத்து உடனே அதுக்கு நீசபங்கமும் கொடுத்தாங்க. அப்ப செவ்வாய் நீசம்னு எல்லாருமே ஒரே விஷயமும் முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்ப அந்த செவ்வாய் பகவான் சந்திரன் எப்படி இருந்தாலும் சந்திரன் இருந்தால் அது வந்து என்ன ஆயிடுங்க? நீசபங்கம் தான். எந்த இடத்துல நீசபங்கம் அடிபட்டு போகும்னா, செவ்வாய் கடகத்தில் நீசமடைந்தாலும் சந்திரனுக்கு கேந்திர ஸ்தானங்களில் ராகு கேதுக்கள் வந்தால்தான் அந்த செவ்வாய் முழுமையான நீசம். எப்படிங்க? செவ்வாய் நீசம். அப்ப அவங்க ஜாதகத்துல செவ்வாய் எந்த லக்னத்துல பிறந்தாலும் சரி, அந்த செவ்வாய் நீசன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜாதகத்துல சந்திரனுக்கு 1, 4, 7, 10 ராகு கேதுக்கள் இருந்தால்தான் அந்த செவ்வாய் முழுமையான நீச பலனை செய்வார். இல்லைன்னா நீசபங்க அடைஞ்சிருவார். அப்போ அதை பார்த்துக்குங்க. அப்போ இப்போ விருச்சிக லக்னம் சொல்லிட்டாங்க, 9ல நீசம் சொல்றாங்க வந்துட்டு, சார் நான் வாழ்க்கையில சார் பிறந்தா பிடிச்சி நாய் படாத பாடு சார் சொல்றாங்களா? விருச்சிக லக்னாதிபதி 9 லக்னாதிபதி நீசம் ஆயிட்டா என்ன ஆகும்? எந்த செயல் செஞ்சாலும் அதற்கான பலன் இருக்காதுங்கிறதா உண்மை. அப்போ 2 பேர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. பாருங்க, ஜோதிடம் பலன் சொல்வதா வழிகாட்டுவதா கேட்டு தெரிஞ்சுக்கிறதா? சில நேரங்களில் கேட்டு தெரிந்து கொண்டு வழிகாட்டுவதுதான் ஜோதிடம். அப்ப லக்னாதிபதி 9ல நீசம், ஒரு ஜாதகம் 2 பேர் சேர ஒரே நேரத்தில் பிறந்தவங்க வர்றாங்க. ஒருத்தர் கேட்குறோம், சார் உங்க செயல்லாம் ஜெயிக்குதா சார்? சூப்பரா இருக்கேன் சார். எப்படிங்க? அருமையா இருக்கிறேன். இன்னொருத்தர், சார் நாய் படாத பாடுபடுறேன் சார். என்ன காரணம்? இந்த இடத்துல வேரியேஷன் என்ன? இதுக்கான காரணம் என்ன? யாராச்சும் சிந்திச்சது உண்டா? அப்ப ஜோதிடம்னா என்ன? கேட்டு தெரிஞ்சுக்கணும். லக்னாதிபதி 9ல நீசம் அப்படின்னா, லக்னம்னா என்னங்க? தலை. லக்னம் என்னங்க? தலை. அப்ப லக்னாதிபதி நீசம் போயிருந்தா அந்த ஜாதகர் பாருங்க 6 மாசத்துக்கு ஒருக்காவோ வருஷம் ஒருக்காவோ மொட்டை அடிச்சுட்டே இருப்பாரு. லக்னம் நீசமானா என்ன ஆகிறாருங்க? தலைமுடியை என்ன பண்ணிடுறாருங்க? இழந்து விடுகிறார். அப்பொழுது லக்னாதிபதி நீசமானவர்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறையோ வருடம் ஒரு முறையோ மொட்டை அடிச்சுட்டே இருந்தால் அந்த தோஷம் விலகுமா விலகாதான்? நிறைய பேர் பாருங்க, திருப்பதிக்கு போவாங்க, 6 மாசத்துக்கு ஒருக்கா மொட்டை போட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? வருஷம் ஒருக்கா மொட்டை போற ஆளுகளா இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு எல்லா பலன் நல்ல பலன் நடந்துட்டு இருக்கும். ஆனா இதுலயும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, லக்னாதிபதி இந்த மாதிரி நீசமானவங்க தான் அடிக்கடி மொட்டை போடணும். லக்னாதிபதி நல்லா இருக்கிறவங்க அடிக்கடி மொட்டை போட்டீங்கன்னா அந்த செயல்கள் என்ன ஆகுங்க? இழப்பாகும். சார் அப்படின்னா இல்ல சார், நான் இறைவனுக்கு நான் வருஷம் ஒருக்கா போடணும்னு வேண்டுதல் இருந்தால் லக்னாதிபதி கோச்சாரத்துல நீச ராசியில சஞ்சரிப்பாரு இல்லையா? சஞ்சரிப்பாரா இல்லைங்களா? அப்போ இப்ப உதாரணமா கடகத்துல செவ்வாய் நீசம்னா 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா கடகத்துக்கு போவாரா மாட்டாருங்களா? அப்ப அந்த நேரத்துல மட்டும் அடிச்சுக்கலாம். நல்லா அப்படித்தாங்க, 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா கம்பல்சரி மொட்டை அடிச்சிருக்கு. அடிக்கடி என்னுடைய பதிவிலேயே பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜோதிட பலன் என்பது அவர் என்ன செஞ்சாரு, இந்த விஷயத்தை செஞ்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சொல்றதா அல்லது ப்ரெடிக்ஷனா? நீங்களே சொல்லுங்க. ப்ரெடிக்ஷனா வழிகாட்டுதலா? வழிகாட்டுதல் தானுங்க. ஜோதிடத்துல ப்ரெடிக்ஷன் கிடையாது. ப்ரெடிக்ஷன் அப்படின்னா நீங்க சொல்லிடலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். இப்ப நான் சொல்லலைங்களா உதாரண விஷயங்கள், அது தவறா போயிருந்தா சரி சார். இப்போ ஒருத்தர், நான் உதாரணம் சொல்றேங்க. இப்போ இது ஒரு வாழ்க்கை சம்பவத்தை முன்னிறுத்து சொல்கின்றேன். பொதுவாக ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. ஒரு மனிதனுக்கு தொழில் எத்தனாம் பாவகம்?
10ஆம் பாவகம். அவருக்கு 10ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு வந்து 12ல போயிட்டார். லக்னாதிபதி 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்ததிபதி 12ல போயிட்டார். தொழில் நிர்ணயிக்கிறது 10ஆம் அதிபதி தானே சொல்றாரு. ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க, உதாரணமா ஏதோ ஒரு லக்னம் எடுத்துப்போங்க. உதாரணமா ஏதோ ஒரு லக்னம், இப்போ ஏதாச்சும் ஒரு லக்னம், ஒரு மோட்ச லக்னமா இருக்கிற லக்னத்தை ஒன்று எடுத்துக்கோங்க. எந்த லக்னத்தை எடுத்துக்கலாம்? மோட்ச லக்னமா இருக்கணும், அது 12ஆம் இடத்துல போகணும். எந்த லக்னத்தை எடுத்துக்கலாம்? ஆனா வந்து அதுக்கு 12ல உதாரணமா ஒரு லக்னம் எடுத்துக்கலாங்களா? உதாரணமா சிம்ம லக்னம் எடுத்துக்கலாமா? சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி 12க்கு போயிடுறாரு. ஏன்னா இது வந்து பஞ்சபூத தத்துவங்களை மையமாக வைத்துத்தான் சில விஷயங்களை முடிவு பண்ண முடியும். சிம்ம லக்னம் 10 குடையவன் 12ல, தொழிலே 2 பேர் ஜாதகம். இதே சொல்றேன், ஒரே நேரத்தில் பிறந்த 2 ஜாதகர் வர்றாங்க சொல்றேன். 10ஆம் அதிபதி 12ல மோட்ச ராசியில் இருக்கிறார். சிம்ம லக்னத்துக்கு ஒருத்தர் வராரு, தொழில் எப்படி சார் ஓடுது? சூப்பரா ஓடுது சார். எப்படிங்க? சூப்பரா ஓடுது. இன்னொருத்தர் வராரு, எதை பண்ணாலும் சரியா இருக்கிறதில்ல சார். என்ன சார், என்ன நடந்திருக்கும், என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு 10ஆம் அதிபதி 12ல மூக்கும் போது கல்யாணம் மூச்சிருப்பார். என்ன பண்ணியிருப்பாருங்க? திருமணம் செய்திருப்பார். 10ஆம் அதிபதி 12ல, 10ஆம் இடம்னா மாமியாரு, 12ஆம் இடம்னா மோட்சம். அப்போ கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க மாமியார் இறந்திருப்பாங்க. அதாவது மாமியார் மோட்சம் அடைந்த பின்பு அவருடைய தொழில் உயர்ந்திருக்கும். உண்மையிலேயாங்க சார்? சொல்லுங்க, நடந்திருக்குமா நடந்திருக்காதுங்களா? 10ஆம் அதிபதி 12ல இருக்கும் போது 12ஆம் இடம் மோட்சம், 10ஆம் இடம் மாமியாரு. அப்ப கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க மாமியார் ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் இறந்த பின்பு அவர் தொழிலில் உயர்வை சந்தித்திருப்பார். இது புண்ணியம் நிறைய பண்ணியிருந்தா அது தானா நடந்திருக்கும். அதுக்காக இறப்பை தேடி நாம் வந்து அதை நாடி செல்ல முடியாது. இப்ப இயற்கையான சில நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டும். பார்க்கணுமா வேண்டாங்களா? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. ஜோதிடங்கிறது ப்ரெடிக்ஷனா, கேட்டு தெரிந்து கொண்டு வழிகாட்டுதலா? சார், அந்த காலத்திலேயே அரசவை காலங்களிலேயே ஜோதிடர்களை என்ன சொல்றாங்க? ஜோதிடர்களை வந்து அரசன் என்ன பண்றாரு? பலன் சொல்லி சொன்னாரு? கிடையவே கிடையாது. அரசவை காலங்களில் கூட ஜோதிடரை அழைத்து நேரம் எப்படி இருக்கிறது, நாம என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம், ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை செய்ய போறோம், ஏதாச்சும் தோஷம் இருக்குதா அப்படின்னு பார்த்துத்தான் அதான் என்ன சொல்றாங்க ஜோதிடர்கள், அந்த வழிகாட்டுதலை சொல்றாங்க. ப்ரெடிக்ஷன் அப்படின்னா வந்து அதான் சொல்லிட்டேங்க, ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது உண்டு, பலன் சொல்வது உண்டு தான், இல்லைன்னு சொல்லலைங்க. ஆனா எல்லாருக்குமே அந்த மாதிரி பலன் நடந்திருக்காங்கிறத நம்மால் உறுதி செய்ய முடியாது. அதற்கு முன்ஜென்மா ஒத்துழைப்பு கொடுத்திருக்க வேண்டும். வேண்டுமா இல்லைங்களா? வேணும் தானேங்க? வேணும். புண்ணியம் நிறைய இருந்தா அதான் சொல்லுவாங்க, புண்ணிய கர்மா பாவ கர்மான்னு சொல்லுவாங்க. இப்போ ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது பலதரப்பட்ட ஆய்வுகளுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் இல்லைங்களா? இப்ப நான் சொல்றேங்க, இந்த பிரபஞ்சம்னு எடுத்துக்கோங்களேன். இந்த பிரபஞ்சத்துல எத்தனை சக்திகள் இருக்குதுங்க? நெருப்பு, நீர், நிலம், ஆகாயம், காற்று, 5 தத்துவங்கள் இருக்கா இல்லைங்களா? பஞ்சாங்கத்துல எதுக்கு சார் ஒரு 5 விஷயத்தை கொடுத்திருக்காங்க? வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணங்கிறத. பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நெருப்பு என்ற தத்துவம் வாரமாகவும், பிரபஞ்சத்தில் இருக்கின்ற திதி என்ற தத்துவம் நீராகவும், பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நிலம் என்ற தத்துவம் நிலமாகவும், அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கிற நிலம் என்ற தத்துவம் எதா வேலை செய்யுதுங்க? புதனாகவும் கிரகமாக வேலை செய்யுதுங்க. நம்ம அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். அப்ப நெருப்புக்கு யாருங்க? வாரம். நீருக்கு யாருங்க? திதி. நிலத்துக்கு யாருங்க? நட்சத்திரம். ஆகாயத்துக்கு யாருங்க? யோகம். காத்துக்காருங்க கரணம். உயிர் வாழ்றதுக்கு 5 சக்தி வேணுமா வேண்டாங்களா? 5 சக்தி வேணுமா வேண்டாமா உயிர் வாழ்றதுக்கு? அப்ப ஜோதிடம் சொல்வதற்கும் நம் முன்னோர்கள் கொடுத்த இந்த 5 விஷயங்களும் கண்டிப்பாக தேவை. வாழ்க்கை நிகழ்வுகள் ஒன்று இருக்குதுங்க. வாழ்க்கை நிகழ்வுகள் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. இப்போ உதாரணமா சொல்றேங்க,
ஒருத்தர் கல்யாணமே ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருக்குது. 7 கூடையவன் 5ல் 5ஆம் அதிபதி பலத்தோடு இருக்கிறாரு. 7 கூடையவன் 5ல் 5ஆம் அதிபதி பலத்தோடு இருக்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல. அவங்க அடிக்கடி எங்க போகணும் தெரியுங்களா? எங்க போகணுங்க? 7ஆம் அதிபதி 5ல் 5ஆம் அதிபதி பலமா இருக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் ஆகல. அவர் 2 விஷயங்களை அடிக்கடி பண்ண கல்யாணம் நடந்துரும். 5ஆம் இடம் என்பது குலதெய்வ அனுகிரகம். அப்ப என்ன பண்ணணுங்க? அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டே இருக்கணும். இப்பெல்லாம் நான் படிக்கிற பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெங்களூரு, ஹைதராபாத், லண்டன் அந்த மாதிரி தூரமாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. அந்த மாதிரி நிறைய நபர்கள் இருக்காங்க. இங்கேயே தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருப்பாங்க. குலதெய்வம் கோயிலுக்கே போயிருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பையன் போயிருக்க மாட்டான். நீங்கள் வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ அந்த ஜாதகர் என்ன பண்ணணுங்க? அந்த 7ஆம் அதிபதி 5ல் இருந்தால் அந்த 5ஆம் அதிபதியுடைய கிழமை என்னன்னு பார்க்கணும். பார்க்கணுமா இல்லைங்களா? இப்போ 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிறார் அப்படின்னா, இப்போ உதாரணமாக வந்து விருச்சிக லக்னமே எடுத்துக்கோங்க. 7ஆம் அதிபதி 5ல் சுக்கிரன் உச்சம். 5ஆம் அதிபதி யாருங்க? குரு. அப்போ வியாழக்கிழமை நாள் எங்கே போகணுங்க? குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். இதையும் செய்யணும். இது வந்து நம்ம ஒரு பொதுவான ஒரு விஷயம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது கர்ப்பிணி பெண்கள். அப்போ வளகாப்புக்கு போயிட்டு வரணும். 5ஆம் இடம் என்னங்க? வளகாப்பு. அப்ப என்ன பண்ணணுங்க? அடிக்கடி வளகாப்பு நடக்கிற அந்த விசேஷத்துக்கு என்ன பண்ணிட்டு வரணுங்க? போயிட்டு வரணும். அப்ப இந்த 2 விஷயங்களை அவர் செய்யும் போது அவருக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதுங்களா? நடக்கும் இல்லைங்களா? அப்ப ஒரு சில சூழ்நிலைகளை நாம் தெரிந்து கொண்டுதான் செயல்பட வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போலாங்க. ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு போலாம். ஒரு ஜோதிட சாஸ்திரத்துல என்னுடைய அனுபவத்துடைய அடிப்படையில அதாவது வந்து கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல நிறைய கரணத்தை பத்தி பேசியிருப்பாங்க. என்னுடைய அனுபவத்தில் வந்து பாத்தீங்கன்னா கரணத்தை பாவக ரீதியாக மிக மிக முழுமையாக ஆய்வு செய்து வைத்திருக்கின்றோம். கரணத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த கரணநாதனை இயக்கினால் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு சூட்சமத்தை நாங்கள் அறிஞ்சு வச்சிருக்கோம். இப்போ உதாரணமா சொல்றேன் சார், உங்க ஜாதகத்துல யாராச்சும் ஒருத்தர் ஒரு கரணநாதனை சொல்லுங்க. ஐயா வந்து என்ன கரணங்கய்யா? ஐயா வந்து கரசை கரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் நடக்கின்ற செயல்களுக்கு அந்த செயல்களை முழுமையாக இயக்கி வெற்றி பெற வைப்பது எதுங்க? கரணம் தான் காரிய சித்தி. அப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னா அந்த காரியத்தை வெற்றி பெற வைப்பது என்னதுங்க? கரணம் தான். ஐயா வந்து கரசை கரணம் சொல்லிட்டார். ஒண்ணுமே இல்லைங்க. ஜோதிட சாஸ்திரத்துல வந்து வாரம், திதி, நட்சத்திரம், யோகம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வைங்க. கரணத்தை மட்டும் பிடித்தால் போதும், காரியம் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடும். அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. முதல்ல கர்ணநாதன் நன்றாக இருக்கிறாரா என்ற ஒரு சூழ்நிலையை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சார் யோகி அகுவியோட பெரிய ஆள் சார் நம்ம கர்ணநாதன். அப்ப நான் என்ன சொல்றேன், கர்ணநாதனை கோவிலுக்கு போகணும்னு சொல்றாங்க. நாங்க கோவிலுக்கு போகலாம் சொல்லவே இல்லைங்க. அந்த பாவகத்தை இயக்குங்கள், வெற்றி கிடைக்கும்ங்கிறோம். நீங்க என்ன லக்கணம்? கரசை கரணம் ஓகே சொல்லிட்டாங்க. என்ன லக்கணம்? ரிஷப லக்கணம். இப்ப பாருங்க, ரிஷப லக்கணத்துக்கு கர்ணநாதன் யாருங்க? சந்திரன் தான். அவர் எந்த பாவகத்துக்கு அதிபதி? 3ஆம் பாவகத்துக்கு அதிபதி யாருங்க? உங்களுடைய கர்ணநாதன். அப்ப அந்த 3ஆம் பாவங்கிறது நம்முடைய முயற்சிகள், வெற்றி சொல்லக்கூடிய இடம் எத்தனாம் பாவங்க? 3ஆம் பாவகம். அப்ப இந்த 3ஆம் பாவக அதிபதி சந்திரன் எங்க இருக்கார்? சிம்மத்தில் இருக்கார். அவர் வளர்பிறையா தேய்பிறையா? ஓகே. அப்ப என்ன விடை கிடைச்சிருக்குதுங்க? 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரனாக அமர்ந்திருக்கின்றார். முடிவு பண்ணிட்டோமா? அப்ப அந்த ஜாதகர் வாழ்க்கையில் வெல்ல வேண்டும் என்றால் 3ஆம் பாவகத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. 3ஆம் பாவகத்தை மிக வலிமையாக இயக்க வேண்டும். எப்படி இயக்குவீங்க? 3ஆம் பாவத்தில் என்னங்க சார் இருக்கு? இளைய சகோதரம். இளைய சகோதர சகோதரி இருக்காங்களா உங்களுக்கு? ஒரு தங்கை. அப்ப தங்கையை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். தங்கையுடைய வீட்டிற்கு அடிக்கடி செல்ல வேண்டும். அது பாருங்க, அந்த 3ஆம் அதிபதி இருக்கிற ராசி எதுங்க? சிம்ம ராசி. சிம்மங்கிறது பிரபஞ்ச தத்துவத்துல என்ன தத்துவம்? நெருப்பு தத்துவம். இதுல குணங்கள்ல என்ன தத்துவம்? தானத்தை சொல்லக்கூடியது. அப்ப என்ன பண்ணணுங்க? நிறைய உங்களுடைய இளைய சகோதரிக்கு நிறைய உதவிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். 3ஆம் இடம்னாவே என்னங்க? உதவி. இப்ப நான் இன்னொரு விஷயம் பாவக ரீதியா சொல்றேங்க. 3ஆம் இடம் என்பதுதான் ஒரு மனிதன் உதவிங்கிற எத்தனாம் பாவகம்?
மூன்றாம் இடம் தான் உதவி, 11ஆம் இடம் பேருதவி. சின்ன சின்னதாக செய்யறோம் இல்லைங்களா, அந்த உதவி மூன்றாம் இடம். 11ஆம் இடங்கிறது பேருதவி. மூன்றாம் இடம் சந்திரன், உதவிக்குண்டானவன். சந்திரன்னா உணவு. டெய்லி ஒரு பேர் ஒரு நபருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே கரணநாதன் இயங்கிடுவார். அதை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, அந்த பாவகம் எத்தனாம் பாவத்தில் இருக்காருங்க? 4ஆம் பாவகத்தில். அதுவும் பாருங்க, 3ஆம் இடம் உதவி, 4ஆம் இடத்துல தர்மத்தை சொல்லக்கூடிய ராசியில் இருக்கிறதுனால 4ஆம் இடம்னா என்னங்க? தாய்மார்கள். சந்திரனாவே தாய்மார்கள் தான். அது தர்ம ராசி. அப்போ ஒண்ணு வேண்டியது இல்லைங்க. இப்போ நிறைய இருப்பாங்க இல்லையா, ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு என்ன பண்ணலாங்க? அரிசி வாங்கி கொடுக்கலாங்க சார். இப்போ எத்தனையோ குடும்பமெல்லாம் இருக்குதுங்க, எத்தனையோ ரொம்ப கூலி வேலைக்கு போற ஒரு வயசான தாய்மார்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த தாய்மார்களுக்கு மாசம் மாசம் அரிசி மூட்டை வாங்கி கொடுங்க. இதை விட கரணநாதன் எங்கேயும் இயங்க மாட்டேன். எதுங்க? அதெல்லாம் தேவையில்லைங்க. நமக்கு கரணநாதன் 3ஆம் அதிபதி 4ல் இருக்கிறார். நீசமானாலுமே தர்மம் பண்ணும்போது நீச தோஷம் நீங்குமா? நீங்காதுங்க. எப்படி பார்த்தாலும் என்ன ஆகுங்க, உங்களுக்கு அதுல ஒரு முழுமையான பலன் கிடைக்குமா கிடைக்காதுங்களா? அப்ப உங்களுக்கு 3ஆம் அதிபதி சந்திரன் இப்ப எங்க நீசம் சொன்னீங்க? நவாம்சத்துல நீசம். நவாம்சத்துல எந்த இடத்துல நீசம் ஆவாரு? விருச்சிகத்துல தான் நீசம் ஆவாரு. இப்ப விருச்சிங்கிறது என்னங்க? கழிப்பறை. நீங்க ஒரு பரிகாரத்தை எடுக்கும் போதே ஓகே நவாம்சத்தில் நீசம்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் எங்க? விருச்சிகத்துல நீசமாகறாருங்க. விருச்சிகம் தான் கழிப்பறை. கழிப்பறை சுத்தம் செய்யற பெண்மணிகள் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? இப்போ பரிகாரங்களை நாம் எடுக்கின்ற விதம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரிங்களா? நீங்க வேணா பாருங்க, இந்த கரணநாதனுடைய இயக்கத்தை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. நான் இப்போ சொல்லிட்டேன் இல்லையா, நீ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வாங்க சார், கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். நீங்க மாசம் மாசம் ஒரு தாய்மாருக்கு அரிசி மூட்டை எடுத்து கொடுத்துட்டு வாங்க. நீங்க செய்யற செயல்கள் வெற்றி அடையலாம். இங்கேயே வந்து என்ன கேளுங்க. சரிங்களா? அப்போ ஒண்ணுமே தேவையில்லைங்க. அதனால சொல்லுவாங்க அந்த செயல்கள், அந்த பாவக இயக்கம். ஏன்னா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, சார் இதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்து இதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்காம நிறைய பேர் முன்னேறலையான்னு கேட்பீங்க. அந்த மனிதன் தன்னை அறிந்தோ அறியாமையிலேயோ கரணத்தையோ யோகத்தையோ தொட்டிருப்பான் என்பதுதான் சத்தியம். சரிங்க சார், இப்போ நான் உதாரணமா சொல்றேங்க. நான் இப்போ சொல்ற சம்பவங்களை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க ரெகுலரா மீட்டிங் வர்றீங்க, இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இது வரைக்கும் நான் ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தேன், நடக்கவே இல்லை. இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியா நான் ஒரு வருஷ காலமா செஞ்சுட்டு வர்றேன், என்னுடைய காரியங்கள் வெற்றியாக தொடங்கி விட்டுருங்க. வார்த்தை இறைவனுடைய அருளால் உங்கள் வாயிலிருந்தே இங்கே வரும். சரிங்களா? அதுதான் பிரபஞ்சம். சரிங்க, நீ வேற யாராச்சும் ஒரு காரணம் சொல்லுங்களேன். நான் அது ஒரு பாவக இயக்கம் தான் சொல்றேன் உங்களுக்கு. அவர் பத்திரை கரணம் சொல்லியிருக்காருங்க. ஒரு உதாரணமா சொல்றேங்க, பத்திரை கரணம். அப்ப முதல்ல பத்திரை கரணம் அப்படிங்கிறது யாருடையது அப்படின்னா கேது பகவானுடையது தான் பத்திரை கரணம் இல்லைங்களா? அப்போ கேது பகவானை நாம் கணக்கீடு செய்யும் பொழுது கேது பகவானிற்கு என்று சொந்த வீடுகள் எதுவும் கிடையாது. இருக்குதுங்களா? கேது பகவானுக்கு சொந்த வீடு அப்படின்னு எதுவும் இல்லை. அப்ப எப்படி கேது பகவானுடைய கர்ணநாதனுடைய சூழ்நிலை எடுக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்கோ. நாங்க கோவிலுக்கே போகல, கோவிலுக்கே சொல்லல, வாழ்க்கை இயக்கத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப கர்ணநாதன் கேது. அப்ப அவருடைய லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன லக்னங்கய்யா? விருச்சிக லக்னம். கேது எங்க இருக்காருங்க? கும்பத்தில் இருக்காரு. அப்ப கேது பகவானுடைய பலனை எடுக்கணும்னா அவர் நின்ற நட்சத்திரத்தை கொடுத்தாதான் முடியும். அப்ப கேது ராகுவுடைய நட்சத்திரம். ராகு என்ன நட்சத்திரம்? அப்ப இது என்னங்க? இது சார பரிவர்த்தனை. அப்ப கர்ணநாதன் கேது ராகுவுடைய நட்சத்திரத்திலும் ராகு பகவான் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது இது என்ன ஆகுதுங்க? சார பரிவர்த்தனை பெற்று விடுகிறது. அப்ப சார பரிவர்த்தனை ஆறும்பொழுது அந்த கேது பகவான் அந்த வீட்டு பலன்களைத்தான் முழுமையாக எடுத்து செய்வார். அப்போ உங்களுடைய கர்ணநாதனாக இயங்குவது கேதுவாக இருந்தாலும் சனி பகவான் தான் உங்களுடைய முழுமையான கர்ணநாதனாக இயங்குவார். அப்ப சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க. அதுதான் கர்ணநாதனுடைய இயக்கம். என்ன லக்கணம்? விருச்சிக லக்கணம். சனி எங்க இருக்காரு? சிம்மத்தில் இருக்காரு. அப்ப சிம்மத்துல வக்ரமா இருக்காரா நல்லா இருக்கிறாரா? அப்போ சிம்மத்துல 10ஆம் இடத்துல நல்லா இருக்கிறார். அப்ப கர்ணநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறார். சனி பகவானாக கர்ணநாதன் 10ல் இருக்காரு. காசிக்கு போயிட்டு வாங்க, வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். போயிட்டு வந்துட்டீங்க. இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். கர்ணநாதன் 10ல் இருக்கிறாரு. இந்த கர்ணநாதனுடைய பாவகத்தை எப்படி இயக்குவது அப்படிங்கிறது சிம்பிளா சொல்ற, லாஜிக்கா சொல்றேன். கர்ணநாதன் சனியா செயல்படுறான்னு சொல்றேன். 4க்கு உண்டானவன் 10 இருக்கிறார். 10க்கு உண்டானவன் எங்க இருக்கார்?
11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு. ஒன்றும் இல்லைங்க, இதை செஞ்சுட்டு வாங்க பலன் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு மாமியார் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க, செய்யுங்க, விடை கிடைக்கும். மாமியார் பேரில் ஒரு வண்டி வாகனம் வாங்குங்கள், உங்களுடைய அத்தனை காரியங்களும் ஜெயிக்கும். வாங்கிடலாமா? என்னங்க ஓட்ட தெரியாட்டி போதுங்க சார், அவங்களுடைய பேர்ல வந்தாலே ரிஜிஸ்டர்ட் ஆகிடுது இல்லை? ஏன்னா சிம்மங்கிறது நெருப்பு. நான் இட வீடு கூட வாங்க சொல்லுவேன், அப்படி வாங்கக்கூடாது. அந்த பஞ்சபூத தத்துவம், அது சிம்மங்கிறது என்னங்க? நெருப்பு தத்துவம். அப்ப நெருப்புல என்ன ஓடுதுங்க? பெட்ரோல் நிலக்கரியில் ஓடுறது என்ன? புகை. வண்டி வாங்கணும், அப்போ ஒரு 4 வீலர் வாங்கணும். 3 இருந்தா 3 வீலர். இது வந்து 4, ஆனா 3 வருது இல்லையா? சனி பகவான் விருச்சியில் இருக்கிறது யாருங்க? 4ஆம் வீட்டு அதிபதி மட்டும் இல்லைங்க, 3ஆம் வீட்டு அதிபதியும் கூட. ஆனா கேது 4ல இருக்கிறதுனால 4 வீலர் தான் வாங்கணும். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுலயும் ஒரு காரகோத்துவம் இருக்குதுங்க. சனி பகவான் அப்படிங்கிறவரு செகண்ட் வண்டி, சனி பகவான்ங்கிறது செகண்ட் வண்டி. அல்லது புது வண்டி வாங்கினாலும் அது என்ன பண்ணணுங்க? லோன் போட்டு வாங்கணும். என்னைக்குமே சனி பகவான் எந்த பாவக அதிபதி, 4ஆம் பாவத்துக்கு சனி பகவான் சம்பந்தப்பட்டுட்டா உடனடியாக அந்த வண்டி வாகனத்தை நம்ம பேர்ல என்ன பண்ணக்கூடாதுங்க? டைரக்டா கேஷ் கொடுத்து வாங்கக்கூடாது. ஏங்க? சனினாவே லேட்டாக தான் அமையணும். அதை காலையில் ஒருத்தர் வந்து கேட்டாங்க, என்ன சார் மீட்டிங் போட்டுட்டு கடைசியாக வர்றீங்க? தலைவரே கடைசியாக வர்றார். ஏன்னா தலைவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு திசை, அந்த மாதிரி வந்தாங்க ஒரு நிலைமை. அதனால தான் எப்பவுமே நான் முன்னிலையில் போடுறது இல்லை. அதான் முதலே சொல்லிட்டேன். அப்போ முதல்ல நீங்கள் உங்கள் மாமியார் பேரில் வண்டி வாங்குங்க. அடுத்த ஒரு 6 மாதத்துல இங்கே வந்து சொல்லுவீங்க, சார் வந்து வாங்கின என் காரியம் இன்று வரை வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது என்பதை கண்டிப்பாக சொல்லுவீங்க. மாமியார் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னா, சிம்பிளான லாஜிக். 10ஆம் இடத்துல வேற என்ன காரம்? 4ஆம் இடம் வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டோங்க. 10ஆம் இடத்துல வேற என்னென்ன காரகத்துவம் இருக்குன்னு சிந்திச்சிங்கன்னா அதுக்கு விட கிடைச்சிடும். 10ஆம் பாவத்துல என்னென்ன காரகத்துவங்கள் இருக்குன்னு சிந்திச்சிங்கன்னா அதற்கான விடை கண்டிப்பா கிடைச்சிருமா? அப்ப சிந்திக்கலாமா? அப்ப 10ஆம் பாவத்துல என்னென்ன காரகத்துவம் இருக்குன்னு பிடிச்சிடலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 10ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் எடுத்துக்கலாம். அப்ப 4ஆம் அதிபதி எங்க இருக்கிறாருங்க? 10ல தான் இருக்கிறார். அப்ப 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம். அப்ப வண்டி மனைவி பேர்லயே அமைக்கலாம் இல்லையா சார்? மாமியாங்கிற டைரக்டா 10ஆம் பாவம், மனைவிக்கு 7ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் என்னவா வரும்? மனைவி இல்லைன்னா என்ன பண்றதுங்க? சரி, இப்ப 10ஆம் இடத்துல பண்ணலாங்க. பண்ணாத விஷயங்களே கிடையாதுங்க சார். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பஞ்சபூத தத்துவத்தை நீங்க வந்து மைண்ட்ல கொண்டுட்டு வாங்க. இருங்க நான் சொல்றேன். 4ஆம் அதிபதி 10ல் இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் புரியும்படி சொல்றேன். 4ஆம் அதிபதி 10ல் இருக்கார். விருச்சிக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 10ல் இருக்காரு. மாமியார் இல்ல, மனைவி இல்ல, அது அப்படியே இருக்கட்டும். அப்போ அந்த தத்துவத்தை ஆய்வு பண்ணுங்க. அந்த சிம்ம ராசி தத்துவம் என்ன தத்துவம்? சிம்மராசி தத்துவம் என்ன தத்துவம்? இப்பதானே சொன்னுங்க, தான தர்ம தத்துவம். 4ஆம் இடம் ஆடை, 10ஆம் இடம் கர்மம். உங்க ஏரியால ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இறந்தவங்களை வந்து கொண்டுட்டு போறதுக்கு முன்னாடி அந்த கர்ம காரியம் செஞ்சுதான் எடுப்பாங்க. நம்ம ஊர் சைடுல பார்த்துருக்கீங்களா? அந்த கர்ம காரியம் செய்ய வருவாங்க இல்லையா நபர்கள், அவங்களுக்கு ஆடை வாங்கி கொடுங்க, கண்டிப்பா வேலை செய்யும். சரிங்களா? அப்ப அந்த கரணநாதனுடைய இயக்கிற விதம் அப்படிங்கிறது, அப்படி இயக்குனா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஜெயிக்க முடியாதுங்களா? கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதாவது நீங்க பொதுவாக உங்க பேர்ல வண்டி வாகனம் எடுத்தாவே நீங்க ஜெயிக்கலாம். ஆனா செகண்ட்ஸ்ல எடுக்கணும், 4 வீலர் அல்லது எடுக்கலாம், உங்க பேர்லயே எடுக்கலாம். ஆனா அந்த கரணநாதன் இருக்கக்கூடிய பாவகத்தையும் சேர்த்து இயக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கரணநாதன் டபுள் மடங்கா பலன் கொடுப்பார். சரி சொல்லுங்க சார், இன்னொரு சொன்னீங்களே வணிசை கரணம். என்ன லக்கணங்க? கன்னி லக்கணம், வணிசை கரணம். அப்ப கன்னி லக்கணத்துக்கு வணிசை கரணம், கர்ணநாதன் யாரு? 12 குண்டானவர். அப்ப நம்ம சில விஷயங்களை வந்து தீர்மானிக்கணும். கர்ணநாதன் 12 குண்டானவர். அப்போ அந்த சூரியன் எங்க இருக்காரு? எத்தனாம் பாவம்? லக்ன பாவத்தில் இருக்காரு. அப்ப 12ஆம் அதிபதி லக்ன பாவத்தில் இருக்கிறார். இப்ப கர்ணநாதனே 12ஆம் அதிபதி லக்னம்ங்கிற உங்களுடைய செயல்லே உட்கார்ந்து இருக்கிறாரு. வெளிநாடு போனீங்கன்னா நீங்க கர்ணநாதன் ஆக்டிவேஷன் முழுமை அடைந்து விடும். வெளிநாடு போறீங்களா? வெளி மாநிலம் போயிடலாங்களா? அவ்வளவுதான்.
அதாவது தூரம் போக போக பலன் உண்டு. அதாவது 12ஆம் இடம்ங்கிறது 400 கிலோமீட்டரை தாண்டிய இடங்கள். அது வந்து ஒரு 60% வேலை செய்யும். அதர் ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா பாஷை மாறுது, அதனால ஒரு 70% 75% வேலை செய்யும். அதர் கண்ட்ரீஸுக்கு போனீங்கன்னா என்ன ஆகுதுங்க, மொத்தமாகவே இனிமே எல்லாமே மாறி போகுது. அப்போ நீ அந்த மாதிரி அதர் கண்ட்ரீஸுக்கு போகும்போது ஒரு 100% பலன், அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது 70% பலன், ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டினா ஒரு 60% பலன். ஓகேங்களா? அப்போ அதை பண்ணிக்கலாம். முடியுமா? முடிந்தால் அப்படி இயக்கலாம். சரி, வேற என்ன சார் பண்றது? 12ஆம் பாவத்தை இயக்கணும். கரணநாதன் இயக்கணும்னா 12ஆம் பாவத்தை இயக்கணும், அதுதானே விடை. 12ஆம் இடம்னா அப்படின்னா என்னங்க? 19வா? நல்ல விஷயங்களை சொல்லுங்க, கெட்ட விஷயங்களை மட்டுமே சொல்லாதீங்க. 12ஆம் பாவத்தை நம்ம இயக்கணும், அதுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா 12ஆம் அதிபதி லக்னத்துக்கு வர்றாரு. இப்போ 12ஆம் அதிபதியை லக்னத்திற்கு கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வருவீங்க? 12ஆம் அதிபதியை லக்னத்திற்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? தெரியாது. இப்போ 12ஆம் அதிபதி லக்னத்துக்கு கொண்டு வரணும்னா அந்த 12ஆம் இடம்னாவே விரயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 12ஆம் இடம்னாவே விரயம். அது லக்னத்துக்கு வருது. லக்னம்னா என்னங்க? தலை சம்பந்தமான விஷயம். லக்னம்னா என்னங்க? தலை சம்பந்தமான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 12ஆம் அதிபதி லக்னத்துக்கு வரனால அது ஒரு சூரியனோட, 12ஆம் அதிபதி சூரியன் தானே. அப்போ 12ஆம் அதிபதி லக்னத்துக்கு வரும்போது தலை சம்பந்தமான விஷயங்கள் யார் பாதிப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு விரயம் பண்ணிடணும். அப்ப சூரியன் அப்படின்னா யாருங்க? ஒண்ணு வேண்டியது. சூரியன்னா மருந்து மாத்திரை கவர்மெண்ட் சம்பந்ததெல்லாம் சூரியன் தான். அப்போ ஒண்ணு வேண்டியது இல்லைங்க. இந்த கவர்மெண்ட் மனநிலை பாதிக்கப்பட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இல்லையா, இப்போ கீழ்பாக்கம் இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இல்லையா, அது எத்தனாவது வீடுங்க காலபுருஷனுக்கு? 6. இதனுங்க கண்ணிங்கிறது 6. ஒண்ணு வேண்டியது இல்லைங்க. அந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆசிரமங்கள் இருக்குது இல்லையா, மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்கள், அந்த ஆசிரமங்களுக்கு கொண்டு போய் போர்வை தானம் கொடுங்க. விடை கிடைக்குமா? சூரியன் அரசாங்கம் 12ஆம் இடங்கிறது பொதுவாக வந்து நம்முடைய ஆசிரமங்கள் அல்லது வந்து மொத்தமாக 12ஆம் இடம்னாவே ஒரு 100 பெட்டு 50 பெட்டு மொத்தமாக இருக்கிற இடம் எல்லாமே 12ஆம் பாவத்தோட இயக்கம் தான், படுத்து தூங்குற இடம். அப்போ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு போய் என்ன பண்ணுங்க, அந்த 12ஆம் இடத்துடைய பொருளான போர்வையை தானமாக கொடுக்கலாம். பாருங்க, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீப்பாக இருக்கும், கஷ்டப்படுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஹாஸ்பிட்டலில் போர்வை நல்ல போர்வை இருக்குமா? போர்வை அந்த அளவுக்கு நல்ல போர்வைலாம் இருக்காது. நீங்கள் போர்வை வாங்கி கொடுக்கும்போது அந்த காரகத்துவம் வேலை செய்யும். செய்யலாமா? போகலாமா? சரி, இன்னொரு பாலம் ஃபார்மேட் சொல்கிறேங்க. 10ஆம் ஐபியில் 12ஆம் ஐபியில் லக்கணத்தில் 12ஆம் இடங்கிறது ஃப்ளைட் ட்ராவல். உபயராசி லக்கணம் எதுங்க? உபயராசி. கன்னி லக்கணத்திலேயே சூரியன் இருக்கார். உபயம்னா எங்கே போயிட்டு வரணுங்க? இங்கேருந்து டெல்லி போயிட்டு வரணும். அடிக்கடி ஃப்ளைட் ட்ராவல் போயிட்டு வரணும். இங்கேருந்துங்க இங்கேருந்து டெல்லி போயிட்டு வரணும். சூரியன் அரசாங்கம் தானே. அப்போ கண்டிப்பாக அது அரசாங்கத்தில் ஒரு விமான டிக்கெட் பதிவு பண்ணால் அது எதில் ஆகும்? குரூப்பு கவர்மெண்ட்டில் குரூப் ஆகுமா? ஆகாதுங்களா? ஆகும் தானே. அப்போ ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. நீங்கள் ஒரு டைம் ஃப்ளைட் ட்ராவலு உபயம் அப்படிங்கிறதுனால ஜாதகர் நீங்கள் 12ஆம் அதிபதிங்கிறது லக்கணத்தில் இருக்காரு. லக்கணங்கிறது நம்முடைய இயக்கம். இப்போ கரணநாதன் இயக்கிற இடத்துல இருக்காரு. அப்போ லக்கணம் பயங்கரமாக இயங்கணும்னா நீங்கள் ஒரு டைம் என்ன பண்ணுங்க, ஒரு டைம் இல்லைங்க, ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா வருஷம் ஒருக்காவோ உபயம்னா சென்று வருவது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு டெல்லி வரைக்கும் போயிட்டு வாங்க. அரசாங்கத்துடைய தலைமை, இந்தியாவுடைய தலைநகரம் எங்கே இருக்குதுங்க? டெல்லி தானே. அப்போ சூரியன் இந்தியா அரசாங்கத்துடைய தலைநகரம் இருக்கின்ற டெல்லிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கரணநாதன் கண்டிப்பாக இயங்குவார். உபயமாக இருந்தால் டெல்லி, சரமாக இருந்தால் வெளிநாடு, ஸ்திரமாக இருந்தால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே. சொல்றேன். அப்போ இந்த மாதிரி இயக்குனீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? லைஃப்ல ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு மனிதனாக உங்களுடைய காரியங்கள் சித்தியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? அதனால கரணநாதனுடைய பாவகம், அந்த கரணநாதனுடைய காரகத்துவம், அந்த கரணநாதன் என்ற அந்த வீட்டினுடைய அந்த சூழ்நிலை, இந்த பஞ்சபூதத்தில் அதனுடைய சூழ்நிலைகள்லாம் அறிந்து அதை இயக்குபவர்களுக்கு கண்டிப்பாக கரணநாதன் நிச்சயமாக வழிவிடுவார். சரிங்களா? சரி, ஓகே. என்னங்க சார்? கௌலவ கர்ணம். ஓகே, இப்போ ஐயா வந்து கௌலவ கர்ணம் சொல்லிட்டாங்க. கர்ணநாதன் யாருங்க? கௌலவ கர்ணத்துக்கு சனி பகவான். அப்ப சனி பகவான் என்ன லக்கணங்க? நீங்க ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு யாருங்க? 9, 10 உண்டானவர் தான் சனி பகவான். அவர் எந்த பாவத்தில் இருக்கார்? மேஷத்துல நீசமா இருக்கிறார். வக்கரமா இருக்காருங்களா? வக்கரமா இருக்காரா? தெரியலையா?
சூரியன் எங்க இருக்காரு? மிதுனத்துல இருந்தா வக்ரம் கிடையாது. செவ்வாய் எங்க இருக்காரு? செவ்வாயும் புதன் லக்னத்தில் இருக்கிறார். அப்ப பரிவர்த்தனையும் கிடையாது. அப்ப இந்த சனி பகவான் என்ன ஆயிருக்கிறாருங்க? நீசம் அடைந்திருக்கிறார். ஆனா ஒரு விஷயத்தை கவனிக்கணும், அவர் எத்தனாம் பாதத்தில் இருக்கிறார்? பரணி 2ஆம் பாதமா 3ஆம் பாதமா? ஏன்னா பார்த்துக்கணுங்க, கரணநாதன் ஒரு பாவகத்தில் இருக்கிறார்னா நவாம்சத்துல வந்து நல்ல நிலையில் இருப்பார். அப்ப பரணி 3னா அவர் புஷ்கரத்துக்கு போயிடுவார். அப்ப பரணி 2க்கும் போது அவர் நீசத்தன்மையை தான் கொடுப்பார். அப்ப என்ன ஆயிருக்காருங்க? கர்ணநாதன் நீசம் ஆயிருக்கிறாரு. இப்ப நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க கௌளவ கர்ணம். எந்த கோயிலுக்கு போங்க? கடலூர் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக கோயிலுக்கு போவாங்க. போயிட்டு வந்தா என்ன பலன் நடக்குது நமக்கு தான் தெரியும். தொழிலை காலி பண்ணி விட்டுரும், தொழில் பிரச்சனை ஆகும். இது எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பாக நடந்தேறும். அப்ப கர்ணநாதனே 9, 10 கூடையவனாகி 12ஆம் இடத்தில். சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் புஷ்கர நவாம்சம் கிடையாதுங்க. அப்போ ரிஷப லக்னத்துக்கு 9, 10 உண்டானவனே எங்க இருக்கிறாருங்க? 12ஆம் இடத்தில் நீசமாக இருக்கின்றார். இதுக்கு என்ன பரிகாரம்? இதுக்கு வந்து பாவகத்தில் இயக்கவே முடியாது. 12ஆம் பாவத்தை இயக்கலான்னு பார்த்தா 12ஆம் பாவத்தில் போய் அந்த கிரகம் என்ன ஆயிடுச்சுங்க? நீசம் அடைஞ்சிருச்சு. அப்ப அந்த கிரகம் பலமா இருந்தா தான் 12ஆம் பாவத்தை இயக்க முடியும். அப்ப 12ஆம் பாவத்தில் நீசம் இருக்கும்போது அது இயக்க முடியாது. அப்ப அதற்கு என்ன பரிகாரம்னா ரொம்ப ரொம்ப எளிமை, ஈஸி. 10ஆம் இடம்னா என்னங்க? கர்மம். கர்மம் தானுங்க. ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடம் கர்மம், 12ஆம் இடங்கிறது சுடுகாடு. 12ஆம் இடங்கிறது சுடுகாடு. சனிக்கு வந்து என்ன பேர் இருக்குதுங்க? பிணம்னா எந்த கிரகம்? சனி பகவான். 10க்கு உண்டானவன் 12ல 12ஆம் இடங்கிற சுடுகாடுங்கிற ஸ்தானத்துல போய் நீசம் ஆனதுனால அப்ப ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. சுடுகாட்டுல இந்த பிணத்தை எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க தெரியுங்களா? இந்த அடக்கம் பண்ணுவாங்க தெரியுங்களா? அடக்கம் பண்ற அந்த வெட்டியான்களுக்கு சனிக்கிழமை நாளில் உதவிகள் அது போற பாருங்க. பஞ்சபூத தத்துவத்துல அது எதுங்க? தர்ம தத்துவம். மேசங்கிறது எதுங்க? தர்ம ராசி. அப்ப நம்ம என்ன பண்ணணுங்க? அந்த வெட்டியான்களுக்கு தேவையானவற்றை, அது உணவு எது வேணா எடுத்துக்கோங்க, அது அவங்களுக்கு வந்து சாப்பாடுக்கு வேணும், அரிசி வேணுமா, ட்ரெஸ் வேணுமா, என்ன தேவையோ அதை அறிந்து அதை தானமாக கொடுத்து வந்தீர்களானால் உங்களுடைய கர்ணநாதர் கண்டிப்பாக இயங்குவார். சரிங்களா? ஓகே. நீச்சமா நீச்ச பங்கமானு முதல்ல கண்டுபிடிக்கணும். சூரியன் எங்க இருக்காருங்க? சனி வக்ரமானு பாருங்க, நல்லா பாருங்க. ஏன்னா அங்க இருக்கும்போது வக்ரமாகறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. வக்ரமாக இருந்தால் சனி நீச பங்கம், வக்ரம் இல்லைன்னா நீசம். அதை நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி நிலையில் இருந்தாலும் சனி நீச பங்கம் தான். அதை நீங்க பார்த்துக்கணும். 3ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப அப்படி நம்முடைய சந்திரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும் நீச பங்கம். அப்ப சந்திரனுக்கு 4 தானே செவ்வாய் வருவார், சொல்லுங்க. அப்ப அது நீச பங்கம் தானே. ராகு கேதுக்கள் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்ப பிரச்சனை இல்லை. அப்போ நீங்க சனி நீசம் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அது முதல் வக்ரமானு செக் பண்ணிக்கோங்க. வக்ரம் இருந்தாலும் நீச பங்கம். இப்ப அந்த நீசன் என்ற ராசிநாதன் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்து ராகு கேது தொடர்பு இல்லாமல் இருப்பதால் சனி அங்கே நீச பங்கமாகவே கருத வேண்டும். சனி நீச பங்கமாக இருக்கும் பொழுது இந்த கர்ணநாதன் யாருங்க? 8க்கும் 9க்கு உண்டானவர் தான் கர்ணநாதன் இல்லையா? அப்ப என்ன பலன்? ஒரு ஜோதிடராக இருந்தாலே நீங்கள் கர்ணநாதனை இயக்குவதற்கு சமம். 8ஆம் இடம்னா ஜோதிடம், 9ஆம் இடம்னா ரெமடிஸ். வழிகாட்டும் ஜோதிடராக இருந்தால் நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்திற்கு வெற்றி பெறலாம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா தான் இருக்கீங்க, பார்த்துக்கோங்க. அப்போ அது பாருங்க, 8ஆம் இடம் 9ஆம் இடம். அப்போ வந்து நம்ம ஜோதிடம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் செஞ்சாலே அது கர்ணத்தோட இயக்கம் தான். அப்போ உங்களுடைய நீங்க வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில நீங்க ஜோதிடத்தை எப்ப கையில தொட்டீங்களோ, ஒரு ஜோதிடத்தை கையில தொட்டு எப்போ ஒருவருக்கு வழிகாட்ட தொடங்குனீங்களோ அன்றைய நாள் இருந்து நீங்க எடுக்கிற காரியங்கள் கண்டிப்பாக ஒரு சிறு தேக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக அது நிறைவேறியே தீரும் என்பதுதான் இந்த கர்ணநாதனுடைய தத்துவம். உண்மையா இல்லையா? உண்மைதான் சொல்லிட்டாருங்க, நான் சொல்லல, அவர் தான் சொல்றாரு. ஓகேங்களா? அப்போ கர்ணநாதனுடைய தத்துவத்தை கையில் எடுத்தவர் வாழ்வில் வென்றே தீருவார். பாவக ரீதியான தத்துவத்தை எடுத்தவர் 100% வென்றே தீர்வார் என்பது ஒரு மறுக்கவே முடியாத ஒரு நிதர்சனமான உண்மை.
ஆக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனித வாழ்வில் ஒருவருக்கு ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்றாலும் கூட நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்கும் இல்லையா? எனக்கு காரியமே ஜெயிக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஒருத்தருக்கு நிறைய பேருக்கு பணமே எனக்கு வரமாட்டேங்குது சார், வருமானமே வரமாட்டேங்குது அப்படிங்கிறது நிறைய கேள்வி வரும். அப்போ வருமானம் அப்படிங்கிறது எத்தனாம் பாவங்க? 2ஆம் பாவம். இப்போ 2ஆம் பாவக அதிபதி போய் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தை இயக்குகின்ற பொழுது கண்டிப்பாக வருமானம் வரும். வருமா வராதுங்களா? அந்த பாவக அதிபதி நலமாக இருந்தால் கண்டிப்பாக வருமானம் வரும். இப்போ நான் உதாரணம் சொல்றேன். ஒரு லக்னம் உதாரணம் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் வந்து மிதுன லக்னத்திலேயே பிறந்திருக்கிறாங்க. 2ஆம் அதிபதி சந்திரன் 2லேயே ஆட்சி, வளர்பிறை சந்திரன் வச்சுக்கோங்களேன். அப்ப 2ஆம் அதிபதி 2லேயே இருக்கும்போது அந்த 2ஆம் பாவகத்தை நன்றாக இயக்கினீர்கள் என்றால் வருமானம் வரும். அப்ப 2ஆம் பாவத்தில் என்ன இருக்குதுங்க? குடும்பம் இருக்கு. அது நான் அடுத்து சொல்றேங்க. இப்ப 2ஆம் அதிபதி 12ல் இருக்கிறது ஒரு விஷயம். உச்சமா இருக்கிறார் வளர்பிறை சந்திரனா, தேஞ்சு போன சந்திரன், தேஞ்சு போன சந்திரன். அப்ப தேஞ்சு போன சந்திரனுக்கு தான தர்மங்கள் தான் வெற்றியை கொடுக்கும். இப்ப 2ஆம் அதிபதி 12ல் இருக்கிறாருன்னா 12ஆம் இடம்னா ஆசிரமங்கள். இப்ப ஆசிரமங்களுக்கு உணவளித்துட்டு வரும்பொழுது அதற்கான யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ அவ்வளோதான். பரிகாரம் நீங்களே செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ அதுக்கான பரிகாரத்துக்கான ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உதாரணமாக 2ஆம் அதிபதி 2லேயே ஆட்சி இருந்தால் என்ன பண்ணணும்னா, முதல்ல 2ஆம் இடங்கிற குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். 2ஆம் அதிபதி 2ல் ஆட்சியாக இருக்கிறவங்க என்ன பண்ணணுங்க? தன்னுடைய குடும்பத்தை என்ன பண்ணணுங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன பண்ணலாம்? 2ஆம் பாவ இயக்கத்துக்கு 2ஆம் இடத்துல குடும்பம் இருக்குது. அடுத்து 2ஆம் இடத்துல தனம், அது தனவரவுக்கு தான் கேட்டோம். 2ஆம் இடத்துல வாக்கு இருக்குது. 2ஆம் இடத்துல வலது கண் இருக்குது. 2ஆம் இடத்துல பல்லு இருக்குது. அப்போ 2ஆம் அதிபதி 2ல் ஆட்சியாக இருக்கிறவங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். 2ஆம் இடம் வலது கண் பாதிக்கப்பட்டால் உடனடியாக சரி செய்து விட வேண்டும். வலது கண் நன்றாக இருக்க வேண்டும். பல்லு உடையக்கூடாது. பல்லு உடைஞ்சிருச்சு, பல்லு விழுந்துச்சுன்னா வேற பல்லு வச்சுக்கணும். இதெல்லாம் அந்த சூட்சமத்தில் இருக்குதுங்க. இப்போ 2ஆம் பாவத்தினுடைய சூழ்நிலை நாம் ஈக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கான வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். இப்படி வந்துங்க பாவக ரீதியாக நம்ம போகும்போது நிறைய விஷயங்களை சொல்லலாம். இப்போ 2ஆம் அதிபதி 2லேயே ஆட்சி, சந்திரன். சந்திரனுடைய அதிதேவதை யாருங்க? சந்திரனுடைய அதிதேவதை யாருங்க? அம்பாள். இப்போ சிவன் கோயில் இருக்கிற அம்பாளை நீங்கள் நித்தமும் தரிசனம் பண்ணாலே வருமானத்தை உயர்த்தி காட்டுவாங்க. அதில் நிறைய விஷயங்கள் தத்துவத்தை உள்ள கொண்டு வரணுங்க. அது என்ன தத்துவம்? மோட்ச தத்துவம் வேணுங்க. மோட்ச தத்துவம். அப்போ மோட்ச தத்துவம் அப்படின்னாவே பொதுவாகவே மோட்சம்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே என்ன பண்ணணுங்க? பொதுவா சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. மோட்ச தத்துவம் வந்துட்டாலே 2ஆம் அதிபதி 2லேயே ஆட்சி, 2ஆம் பாவத்தை எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்துக்கணும். எதிர்பார்க்க கூடாது. மோட்ச ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் இதுதான் நடக்கும் என்று கண்டிப்பாக எதிர்பார்க்க கூடாது. கடமையை செய்தால், இப்போ நான் சொல்லிட்டுங்க, அம்பாள் வழிபாடு பண்ணுங்க சொல்லியிருக்கிறேன். 2ஆவது அம்பாள் வழிபாடு பண்ணுங்க, நல்லா குடும்பத்தை பார்த்துக்குங்க. அதை பண்ணாலும் அவங்களுக்கு வருமானம் வரும் சார். எப்போ பாரு குடும்பத்தில் கூட சண்டை போட்டுக்கிட்டு, மனைவியோட சண்டை போட்டு, வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவோட எல்லாத்துக்கூட சண்டை போட்டு இருந்தா கண்டிப்பாக வருமானம் வராது சார். அந்த மாதிரி ஒரு சில பாவகங்களை வந்து நம்ம இயக்கிக்கலாம். சரிங்களா? சரிங்க. இப்போ கால நேரம் கருதி எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஸ்பீச் ஆயிடுச்சுங்க. இன்னும் நிறைய விஷயங்களை வரக்கூடிய கருத்தரங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஆக வந்து ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கையில் ஜோதிடம் என்பது பலன் சொல்வது மட்டும் இல்லை. பலன் சொல்லி அவருக்கு நடந்த சம்பவங்களை அறிந்து, அந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றதா அல்லது நடக்கவில்லையா என்பதையும் அறிந்து, அதற்கு அடுத்த நிலையில் நாம் என்ன வழியில் சென்றால் அந்த உயரிய நிலையை நாம் நினைத்ததை அடைய முடியும் என்பதை நாம் அவர்களுக்கு கூறினால் நிச்சயமாக ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்று கூறி, ஒவ்வொருவரும் வாழ்வில் உயர வேண்டும். ஜோதிடம் எப்பொழுதும் அதற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் எப்பொழுதும் வழிகாட்டியாக இருப்போம் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.